பெஞ்சல் புயலின் கரையை கடந்ததால் புதுச்சேரியில் காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் அங்கு ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை அமைச்சர் நமச்சிவாயம் படகில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் தகவலை நமது செய்தியாளர் தன்ராஜிடம் கேட்டு பெறலாம். தன்ராஜ், இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக ராம்குமார், அது வங்கக்கடலில் உருவான இந்த பெஞ்சல் புயல் புதுச்சேரியை புரட்டி போட்டுள்ளது. குறிப்பாக புதுச்சேரியில் நேற்று மாலை முதல் பெய்து வரும் கனமழை மற்றும் பலத்த காற்று காரணமாக புதுச்சேரியின் நகரப்பகுதி முழுவதுமே மரங்களும் அந்த மின்கம்பங்களும் விழுந்து சாய்ந்துள்ளன. மேலும் புதுச்சேரியின் தாழ்வான பகுதியில் உள்ள ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், வெங்கடா நகர், விடுதலை நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய 2000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை இந்த வெள்ள நீரானது சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய மக்களை இன்று காலை முதல் துணை ராணுவ படையினரும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரும் படகுகளில் சென்று அங்கு இருக்கக்கூடிய மக்களை மீட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புயல் மற்றும் கனமழையால் பாதித்த பகுதிகளை இன்று காலை முதலமைச்சர் ரங்கசாமி காதில் சென்றவாறே பார்வையிட்டு ஆய்வு செய்த நிலையில் தற்போது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் புயல் மற்றும் கனமழையால் பாதித்த பகுதிகளை நேரடியாக சென்று ஆய்வு செய்து வருகிறார். அதன்படி மழையால் பாதிக்கப்பட்டு வெள்ளம் சூழ்ந்துள்ள புதுச்சேரியின் ரெயின்போ நகர், காமராஜர் நகர், விடுதலை நகர், வெங்கடா நகர் உள்ளிட்ட பகுதிகள் படகில் சென்று அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்து அங்க இருக்கக்கூடிய மக்களை மீட்கும் நடவடிக்கைகளையும் அவர் பார்வையிட்டு வருகிறார். தொடர்ந்து அருகில் உள்ள வெங்கடா நகர் துணை மின் நிலையத்திற்கும் சென்று அந்த துணை மின் நிலையத்தை சுற்றி வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் அங்க இருக்கக்கூடிய வெள்ள நீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளையும் அவர் முடக்கிவிட்டுள்ளார். தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய மழைநீரை வெளியேற்றிவிட்டு விரைவில் அந்த மின் விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும் என அவர் அதிகாரிகளுக்கு உத்தரவும் விட்டுள்ளார். தன்ராஜ், புதுச்சேரியில் இந்த வெள்ள நீர் வடியும் வரை பள்ளி மற்றும் கல்லூரிகள் முகாம்களாக செயல்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. இது குறித்தான அமைச்சருடைய அந்த ஆய்வின் போது ஏதேனும் பார்க்கப்பட்டதா? விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக. அதாவது இந்த புதுச்சேரியில கடந்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேல் இந்த ஒரு மழையை பார்த்ததில்லை. இன்னும் தற்போதுதான் இதுவரை ஒரு மழையை பார்த்துள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் நகர பகுதியில் எப்போதுமே தாழ்வான பகுதியில் மட்டுமே தண்ணி நிற்கக்கூடிய இந்த கனமழையினால் நகர பகுதி முழுவதுமே தண்ணி தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து தனியார் மற்றும் அரசு பள்ளிகள் அனைத்துமே தற்காலிக முகாம்களாக செயல்பட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். அதாவது கிட்டத்தட்ட இந்த 2000க்கும் மேற்பட்ட நகரப்பகுதியில் 2000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை மீட்டு அருகில் உள்ள அது தனியார் பள்ளியா இருந்தாலும் சரி, அரசு பள்ளியா இருந்தாலும், எந்த ஒரு கல்வி நிறுவனங்களா இருந்தாலும் அந்த கல்வி நிறுவனங்களை திறந்து அங்க தற்காலிக நிவாரண மையமாக அமைக்கப்பட்டு அங்கே இந்த மக்களை தங்க வைக்க வேண்டும் என புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே புதுச்சேரியை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அதிகாரிகளுடன், அதாவது மின்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகளிடம் கலந்து ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்தினார். அந்த கூட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மின்துறையினர் உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும், மின்துறை அதிகாரிகள் எங்கெங்கெல்லாம் மின்துறை ஏற்பட்டுள்ளது, மின் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதை அவற்றை உடனடியாக சரி செய்ய வேண்டும் எனவும் அவர்களுக்கு உத்தரவிட்டிருந்தார். இது மட்டுமல்லாமல் நேற்று புதுச்சேரிக்கு புயல் எச்சரிக்கை விட்டிருந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் நேற்று மாலை மற்றும் இரவு காட்சிகள் ரத்து செய்யப்பட்டிருந்தன. இன்று இந்த புயல் இன்னும் ஓயாமல் காற்றுடன் கனமழை பெய்து வருகிறார். இன்று புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்கிலும் உள்ள காட்சிகள் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாகவும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். தன்ராஜ், தகவலுக்கு நன்றி.